பார்த்து முத்தம் தருவாங்க. என்ன அவன் மனசுல இத திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய கோயில் தர்மகர்த்தாவை விளங்க முடியாது. சரி, திருமல மன்னர் இந்த சொக்கநாதருக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் இந்த கோயிலில் அளவு போகாமல் அஜாக்கிரதையாக பாதுகாக்கக்கூடிய என்னுடைய பெயர் வைத்து காவலாளி ஆளே ஒரு மார்க்கமா இருக்க காவலாளியா? ஆமா. ஜாதி என்ன என் ஜாதி என்ன கீழ் வெறுப்பு மேல் வெறுப்பு ஒரு தகுதி தராதர்னு ஒண்ணு இருக்குது. நானும் நாய்க்கர் வீட்டு பிள்ளை எங்க அரண்மனையில நீ வேலை செய்யறாங்க. இது ஆகாத வார்த்தை இதெல்லாம். எங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உங்களை கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவாங்க. நான் ஒண்ணும் தெரியாத சின்ன பிள்ளை. எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. நீ எதுக்கு வந்து, நீ யாரு? நீ இப்பதான் தெரிவித்தேன். திருமல நாயக்கர் மகளாகிய என் பெயரோ வெள்ளையம்மா. நீ எதுக்கு நந்தவனத்தில் இருக்கும்படியான மீனாட்சி அம்மனுக்கு சொக்கநாதருக்கும் தினந்தோறும் அபிஷேக ஆராதனை செய்வது வழக்கம். நந்தவனத்திற்கு வந்து பலவிதமான மலர்களை கொய்து அது மாலையாக கட்டி அபிஷேக ஆராதனை செய்வது என்னுடைய வழக்கம். உன்னுடைய வேலை. அதாவது சொக்கநாதருக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் ஜலமும் மலரும் கொண்டு வந்து காலை மாலை வேலை தவறாம பூஜை செய்வது உன்னுடைய வேலை. ஆமா. எனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? அப்பா சொன்ன வேலை. காலை மாலை வேலை தவறாமல் மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் யாரு ஒரு களவு போகாமல் என்னுடைய கடமை. நீ தொண்டு செய்யற, நானும் தொண்டு செய்யறேன். இப்ப நம்ம தொண்டுக்காரன் தொண்டு காட்சிதான். இப்போ தொண்டுக்காரன் தொண்டு காட்சி, தொண்டுக்காரன் தொண்டு காட்சி ரெண்டு பேரும் ஒன்றுக்கிறான். என்னதான் ஒரே குணம். மாமா உங்களை தாங்க திருச்சிராப்பள்ளி ஆண்டு வரக்கூடிய இந்த கோயில் தர்மகர்த்தாவுடைய குமாரச்செல்வி, உன்னுடைய பெயர் வெள்ளையம்மாள். ஆமாம். சரி, காவல் செய்யக்கூடிய ஆளு நானு, ஏவல் செய்யக்கூடிய ஆளு நீ. இருவருக்கும் பொருத்தமையாக பொருத்தும். சரி, நான் உன்மேல் விருப்பப்பட்டது உண்மை, நீ என் மேல் விருப்பப்பட்டது உண்மையானால் ஆகாயவாணி பூமாதேவி அடிய சொக்கநாதர் மீது ஆணையாக, இதோ மதுரை மீனாட்சி அம்மன் மீது ஆணையாக, எந்த இடர் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு சத்தியம் கொடுப்பாங்க. அப்பதான் ஏற்றுக்க முடியும். கடைசியில இந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்க. ஆகா
மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே ஆ, நாங்கள் இருவரும் தொண்டு வேலை செய்து வருகின்ற காரணத்தினால் சரி. நீங்கள் என் மீது ஏற்றம் கொள்ளவும் சரி. நான் உன் மீது ஏற்றம் கொள்ளவும் சரி. மனப்பூர்வமாகத்தானே உங்களுக்கு எந்த இடங்கள் வந்தாலும் சரி உங்களை விட்டு ஒரு காலமும் நான் பிரிய மாட்டேன். இது சத்தியம். ஆ. கோயிலுள்ள போய் கெட்ட பங்கு செய்யாதீங்க. அங்க போன கோயில் உள்ள நாங்க வரலாம். அங்க போங்க. வாங்க. உள்ள போங்க. என்ன வெள்ளையம்மா சுவாமி ஆகாயவாணி பூமாதி வருக பார்க்கக்கூடிய பார்மேற்கன் மீது ஆணையாக மதுரை மீனாட்சி அம்மன் மீது ஆணையாக சொக்கநாதர் மீது ஆணையாக உனக்கு எந்த இடம் வந்தாலும் உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் அதை இன்னலில் உன்னை துடிக்க விடாமல் உன்னை நான் பாதுகாப்பது இது சத்தியம். ஆனா ஒரு நிபந்தனை, ஏதாவது என் மேல் ஏதாவது தவறு இருந்தால் ஏற்கனவே ஏதாவது நான் தவறு செய்திருந்தால் ஏற்கனவே ஏதாவது தவறுனா அப்ப அடி போட்டு வை. ஆயிடுச்சா? இது அப்படிலாம் கிடையாது. உன் மேல சத்தியமா நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஏன் மேல? இல்ல இல்ல. அப்ப நான் சாவணுமா? ஏய், இதுவரை எனக்கு திருமணம் என்பதே என்னன்னே தெரியாது. சத்தியமா? ஏய், ஐயா, ஏழு. ஏக்கா, இவர் உண்மையா சொல்றாரா பொய்யா சொல்றாரா? அந்தாதான் தெரியும். நானா கண்டா? நான் கடந்து காட்டல. நீ கடந்து போயில்ல. ஏன்னு கேட்டா, ஏய், இருவருமானதும் ஒப்புக்கொண்டுதான் பேசிக்கொண்டோம். ஏன் ரெண்டும் ஒண்ணாய் போச்சு. ஒன்னாயிட்டோம். மனசு. அதனால நான் இருக்கும் இடத்துக்கு ஒரு ஆண் இருக்க வேண்டிய இடத்துக்கு தான் பெண் வர வேண்டும். ஆமா ஆமா. அதனால ஒரு தந்தையாருக்கு திருமணம் ஆக்கிறதுக்கு தெரியாமல் இதை திருச்சிராப்பள்ளி விட்டு சரி. என்னோடு பின்தொடர்ந்து வருவாயா? அப்படியே வருகிறேன். ஓ, இதான் ஈத்துட்டு போறதா? அப்பா செத்தாலும் சாவட்டும். உலகார முண்டா, உலகார பாய் புண்டே. என் அப்பன் செத்தாலும் சாவட்டும். அவன் எப்போ ஒய்வான்னு பாக்குறான், எப்போ கல்யாணமே பண்ணி தரமாட்டான். அண்ணே அண்ணே வெள்ளையம்மா, இப்போது எந்த இடர் வந்தாலும் என்னை ஏசப்பட்டா இல்லவா? கேட்க மாட்டேன். ஏய், ஏன் மனுஷன் போனா என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏய், காலத்துல ஏறு. இந்த மனுஷன் இந்த மாதிரி பண்றான், எங்கடி போடுப்பா? இப்படி பட்டு அண்ணே பொம்மி, அதோ வைத்த ஜீவனத்துக்காக நான் சென்றேன் அல்லவா? திருச்சிராப்பள்ளி சென்று எனக்கு பசியெல்லாம் எடுக்கல. ஏதோ? அண்ணே, அண்ணே, எனக்கு பசியே எடுக்குது. அதான் எப்படி எடுக்குது? அடியா அடி அண்ணா காலம் இல்லை அடி. என்ன அந்த ஆம்பளை ரதத்து மேல யார சொல்லிவிட்டு சொல்லாத பேசாத கீழே இறங்கி போய் ஆகிட்டு அண்ணன் காலையில குச்சு குச்சுன்னு ஒரு பொம்மநாட்டி குரல் இல்ல மத மேல நீ வந்த மத மேல ரத மேல வந்தா அதுதான் சொல்றேன். ஏய், எல்லாம் வைத்த ஜீவனுக்கு தான் போவாங்க. ஆமா. ஆனா அண்ணன் கலைக்கு நான் போகல. இந்த பெண்ணு கலை தீர்த்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன். உன்னை ஊமடிக்கிறான். யாரு? நீங்க. ஐயா, ஏன் மாமா கண்ணே வெள்ளையம்மாள், யாரங்க இதுதான் கண்ணே வெள்ளையம்மாள், உனக்கு அக்கா முறையாக வேண்டும். யார் அவன்? உனக்கு அக்கா, உனக்கு மூத்த கட்டின பொண்டாட்டி ஊர்ல இருப்பாளாம். ஊரு ஊரா அங்க போற இங்க போறேன்னு ஆமா 10 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி சேர்ந்து அம்மா மதம் அம்மா மதம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவன் யாரு? அவன் யாருங்க? ஒரு தவறு செய்து மன்னிச்சு இருப்பியான்னு கேட்கும் போதே நான் நினைச்சேன் இதுக்குதான் நான் அங்கே வரைக்கும் வச்சேன். நான் கட்டா. புத்தி எல்லாம் அப்படித்தான். அப்படியே சொல்லல. இதுவரை நான் போய் சொல்லி கேட்டா வைத்த ஜீவனத்துக்கு வழி இல்லாமல் நான் திருச்சிராப்பள்ளி வந்தது வேணா உண்மைதான். அந்த வரத்தில் உன்னை பார்த்தேன், நீ என்னை பார்த்தா, நீ என் மேல ஆசைப்பட்டால் நான் உன் மேல ஆசைப்பட்டேன். சரி, அது முன்னாடியே நான் ஏற்கனவே ஒரு பெண் மேல ஆசைப்பட்டேன்னு சொல்ல வேண்டியது.
எப்படி கண்ணே இருவருமாக ஒரு மனதாக இருவரும் சேர்ந்து ஒரு மனதாக இருவரும் ஒரு மனதாக நீங்க சேர்ந்தால் உங்களை நான் திருமணம் செய்து பாரு மான மரியாதை இல்லாம கேட்டா நாலு வந்து அப்படி அவன் கேட்க சொல்லுவாங்க இதுதான் சக்கிலி பிரதாசம் போட்டு ஒண்ணு சொல்லணும் அதுதான் உண்மை சர்க்கரை பித்தலாட்டம் முதல்ல கல்யாணம் செய்யல முதல்ல எனக்கு தான் கல்யாணம் பண்ணாமா மரியாதை கெட்டுப்படுவாங்க பள்ளிப்பட்டியா ஆச்சாரம் பண்ணுவலே ஏன் பள்ளிப்பட்டியா பூஜாரி பண்ணுவோம் ஒரு பக்கமா பண்ணுவல ஏன் கண்டனோட்ட கண்ட கருவாடு கண்டனோட்ட அடி பள்ளிப்பட்டி ரத்தலி மானம்
ஆள் இல்ல யாரு? என் அப்பனை மனத்தை தாண்டி என்ன மாதிரி ஓட்டிட்டு வந்த சக்காளி? ஏன் ஓட்டிட்டு வந்த சக்காளி? மனத்தை என் அப்பனை மனத்தை அவள போ தூக்கி வச்சவள மல்லாத்து கல்யாணம் போய் எடுத்து வை. பாக்குறேன் சண்டைகள் மகளே பொட்டைய பூஞ்சா கட்டணும் பொட்டைய சீரா கட்டணும் அதே அப்பா வணக்கம்ப்பா. ஓடியாரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய பொம்மல நாயக்கர் என் பங்காளி. ஆமாப்பா இந்த திருச்சாப்பள்ளி ஆண்டு வரக்கூடிய திருமண நாயக்கர் அவருக்கு நானும் பங்காளி. அப்பா ஏற்கனவே காலத்தில் உங்களை வந்து எங்க அப்பா உன்னை பத்தி நல்லாவே சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருப்பதுன்னா எனக்கு தெரியும். ஆனா தங்கச்சி என்னை பத்தி தெரியாதப்பா. என்னுடைய பங்காளி மகளாகிய நீ பொம்மி, ஆமாப்பா என்னுடைய மகளாகிய வெள்ளையம்மா, தெரியாதுல பாப்பாவுக்கு இருவருக்கும் சண்டை வேணும். ஆமாப்பா ஒருவர் மேல் இருவரும் ஆசைப்பட்டுட்டீங்க. ஆமாப்பா ஆனா நீ ஒரு நாள் அவன் ஒரு நாள் அனுபவிச்சுக்க வேண்டியது. அப்பா ஆனா நான் வயசான காலத்துல அந்த ஆசை பாசன்ற ஆசை எனக்கு தேவையில்ல. என் பாப்பாலே என் புருஷன் வச்சு விட்டாங்க. அப்படி விட முடியாது. பாப்பா ஏப்பா இருவரும் சமமாக அமர வேண்டும். அப்படிங்களா? ஆமா. அப்படியே ஒருவருக்கு ஒருவர் ஏற்றம் தாழ்த்த வேண்டாம். இப்பதான் கை சக்காலி மாட்டாடுறா கல்யாணம் பண்ணிட்டு வந்தானே என்ன ஓட்ட ஓட்டு வெளியே தட்டி பண்ணாலும் பாப்பா பாப்பா வணக்கம் வாங்க. பாப்பா இதுல பாரு ஆனால் சபையாளர்களே, இதோ திருச்சிராப்பள்ளி சொல்லக்கூடிய தென்மதுரைக்கு அதோ திருமல மன்னன் ஆக்கினுடைய இடத்துல ஆமா அதோ மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் அதோ காவல் ஏவல் செய்து ஆமா மதுரையிலே இருந்து வெள்ளையம்மாளை சிறையெடுத்து அது ஊர்காரர் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அது திருமண நாயக்கர் சங்கிலி வீரனை எடுத்து மதுரை வீரன் அதை வீரமுத்தை கொண்டு வந்து இப்பேற்பட்ட மதுரை நகரிலே களவாடி சென்றபடியால் இனி முதல் கொண்டு உங்களுக்கு மதுரை வீரன் சுவாமி மதுரையை காத்தபடினால் மதுரை வீரன் என்று அதோ அந்த திருமல நாயக்கருடைய வாயினால் மதுரை வீரன் என்று பெயரை வைத்திருக்கிறார். இதனால மதுரை காவல் இருந்து வெள்ளையம்மாளை சிறையெடுத்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு இவ்வளவு வீரபராக்கரத்துடன் காவல் செய்தபடியால் மதுரை வீர சாமி என்று பெயரை வைத்து இதோ திருச்சிராப்பள்ளி ஆளக்கூடிய திருமல நாயக்கருடைய தலைமையில் இந்த மதுரை வீர சுவாமிக்கும் இந்த பொம்மி வெள்ளையம்மாளுக்கும் மூவருக்கும் அவர் தலைமையிலே இதோ திருச்சிராப்பள்ளி மதுரை வீர சுவாமி அது திருச்சிராப்பள்ளியிலே திருக்கல்யாணம் நடைபெறும். நாட்டாரு ஏஞ்சுவாங்க நாட்டாருங்க கோயில் பூஜை நாட்டாரு ஏஞ்சுவாங்க. கல்யாணம்
முடியல வச்சுருந்தா இல்லையா ஏன் வந்துச்சு அக்கா கவியங்கா கணேஷன் வந்தோம் நானும் தனியும் ஆனால் ரொம்ப நேரம் ஆனால் சபையிலே இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாவரம் தாலுகா எடுத்த எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கிற இதோ சூலாங்குறிச்சி பள்ளிப்பட்டை சேர்ந்த அதோ அருந்ததிய வம்சத்தை சேர்ந்த கிராம பொதுமக்கள் யாவற்றும் அனுப்புகள் ஒருமிக்க சேர்ந்து